ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷன் பாதி விலாக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். இந்த கிழங்கு சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நம்ம சைட் டிஷ் எதுவுமே தொட்டுக்கலாம் தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 1/4 கிலோ போல் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா குக்கரில் 3 விசில் விட்டு நல்லா தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கேரட், ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது கூடவே ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்லேயே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஊற வச்சுக்கலாம். ஏற்கனவே இந்த கிழங்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம், இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். மாவு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஊறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டிக்கலாம். நம்ம வந்து வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஷேப் வராது சப்பாத்தி. நான் வந்து அப்படியே உருட்டுனாலும் உருட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கிண்ணத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அப்படியே கூட போட்டு எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக எப்பவும் போல் சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நீங்கள் போட்டு எடுக்கிறப்பவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் மறுபடியும் சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா இதுதான் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா நம்ம ஆனியன் ரைத்தா கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு கிடைச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.